உலக மக்களில் பெரும்பாலானவர்கள் இப்பொழுது ஒரு கப் காஃபியில் தான் கண் விழிக்கின்றார்கள். 100க்கு மேற்பட்ட வகைகளில் வித்தியாசமான ருசிகளில் நாம் காஃபியை பருகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த காஃபியினை ஆடுகள்தான் கண்டுபிடித்து மனித சமூகத்திற்கு வழங்கியது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் உண்மை. எத்தியோப்பியாவில் உள்ள மலையடி வாரத்தில் கல்டி என்கின்ற ஒரு ஆதிவாசி மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனது வேலை ஆடுகளை எல்லாம் கொண்டு சென்று மலையடிவாரங்களில் மேய விடுவது. தினமும் அந்த ஆடுகள் கண்ட செடி கொடிகளை எல்லாம் தின்றுவிட்டு அமைதியாக தன்னுடைய வீடுக்கு திரும்பி வந்துவிடும். அன்று ஒரு நாள் ஒரு தாவரத்தில் இருந்த சிவப்பு நிற பெர்ரி பழங்களை அந்த ஆடுகள் சுவைத்து உண்டு கொண்டன. கூட்டமாக சேர்ந்து அந்த ஆடுகள் எல்லாம் அந்த பழங்களை தின்ற சிறிது நேரத்தில் அந்த ஆடுகள் உற்சாகமாக துள்ளல் போட ஆரம்பித்து விட்டன. வழக்கத்திற்கு மாறாக உற்சாகத்தோடு அவை அன்று வீட்டிற்கு திரும்பின. அந்த கல்டி அவைகளை எல்லாம் தன்னுடைய கிடையிலே அடைத்து வைக்கின்றான். வழக்கமாக இரவு நேரங்களில் அந்த ஆடுகள் அசந்து அப்படியே சோர்ந்து தூங்கிவிடும். ஆனால் அன்று அந்த ஆடுகள் எதுவுமே தூங்கவில்லை. இரவு முழுக்க கத்திக்கொண்டே இருக்கின்றன. காலையில் அவர் கிடையை திறந்து விட்டதும் ஒரே ஓட்டமாக அந்த மலையடிவாரத்தை நோக்கி செல்லுகின்றது. அங்கே அந்த சிவப்பு நிற பெர்ரி பழங்களை அவைகள் மீண்டும் தின்னுகின்றன. அதே உற்சாகம், அதே துள்ளாட்டத்தோடு அந்த ஆடுகள் இருப்பதை பார்த்ததும் அந்த ஆடுகளுடைய துள்ளாட்டத்திற்கு காரணம் அந்த சிவப்பு நிற பெர்ரி பழங்கள் தான் என்பதை கல்டி கண்டறிகின்றான். உடனடியாக அந்த பழங்களை பறித்து அவைகளை ஒரு மூட்டையாக கட்டி அங்கே இருந்த துறவி ஒருவரிடம் கொண்டு போய் கொடுக்கின்றான். துறவி அதை ருசித்து பார்க்கின்றார். ருசித்த சிறிது நேரத்திலே அவருக்கு அது ஒரு விதமான கிறக்கத்தை தருகின்றது. உடனே அவர் அதை ஒரு போதை வஸ்து என நினைத்து அப்படியே எரிந்து கொண்டிருந்த தீயில் வாரி கொட்டிவிடுகின்றார். அந்த கொட்டைகள் அனைத்தும் அந்த தீயிலே சூடாகி ஒரு விதமான ஒரு நறுமண வாடையை அந்த பகுதியில் உருவாக்குகின்றது. அதனை அங்கே சுற்றியிருந்த துறவிகள் எல்லாம் உணர்கின்றார்கள். அவர்கள் அந்த கொட்டைகளில் ஏதோ ஒரு புதுவிதமான ஆற்றல் இருப்பதை உணர்கின்றார்கள். அதனால் அவைகளை பொறுக்கி எடுத்து கொண்டு போய் பானமாக தயாரித்து பருகுகின்றார்கள். அந்த துறவிகள் உருவாக்கியதுதான் உலகிலே முதல் காஃபி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காஃபிக்கு உத்தேசமாக 2000 வயது ஆகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காஃபி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போது நாம் என்ன செய்யலாம்? தினமும் காலையில் காஃபி பருகும்போது அந்த ஆடுகளுக்கு மானசீகமாக ஒரு முறை நன்றி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.